ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ஒரு கீரையை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். என்ன கீரைன்னா இது தாங்க தவசிக்கீரை. இது இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு இங்கிலீஷில் மல்டிவிட்டமின் கீரைன்னு சொல்லுவாங்க. ஏன் மல்டிவிட்டமின் கீரைன்னு சொல்கிறாங்கன்னா இதில் சத்துக்கள் எல்லா வித சத்துக்களும் இருக்கிறதுனால இதுக்கு மல்டிவிட்டமின் கீரைன்னு சொல்லுவாங்க. இதனோட பூக்கள் பாருங்கள், அப்படியே மெரூன் கலரில் இப்படி தாங்க பூக்கும். இதனோட காய்கள் இந்த இலைகளுக்கு கீழே, அதாவது கீழானையில் எப்படி காய்க்குமோ அந்த மாதிரி இதுலேயும் இலைகளுக்கு கீழே காய்க்குங்க. இது ஈஸியாக வளர்க்கலாங்க. நான் 20 லிட்டர் தண்ணி கேனில் தாங்க இந்த செடியை நட்டு வச்சுருக்கேன். இது ஈஸியாக ஒரு சின்ன கட்டிங் எடுத்துகிட்டு நட்டது தாங்க. இது சூப்பராக வளர்ந்து நல்லா பெருசாக அப்படி போயிட்டே இருக்குங்க. நம்ம எப்போல்லாம் வேணுமோ அந்த கீரையை கட் பண்ணி சமைச்சிக்கலாங்க. இதை இந்த கீரையை சாப்பிட பிடிக்காதவங்க இதை காய வச்சு பொடி பண்ணி தோசை மாவுலேயும் கரைச்சி தோசை ஊற்றி கொடுக்கலாம். இல்லாட்டி இப்போ இட்லி பொடி பருப்பொடி செய்வோம் இல்லைங்களா, அதில் இந்த கீரையும் காய வச்சு நல்லா பொடி பண்ணி அந்த பொடி கூட சேர்த்து கலந்து சாப்பிடலாம். அதே மாதிரி இட்லி மாவுலேயும் அதை சேர்த்து கலந்து இட்லி ஊற்றி சாப்பிட்லாம். இது பசங்கள்லாம் அதிகமாக எடுத்துக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் நம்ம. இது கிடைச்சா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.